அடுத்ததாக இப்ராஹிம் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதிமுக, பாஜக, பாமக இந்த 3 கட்சிகளும் எதிர்வருகிற மக்களவைத் தேர்தலில் கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார்களே, தொகுதி ஒதுக்கீடெல்லாம் நடைபெற்றிருக்கிறதே, இது பற்றி தௌஹீத் ஜமாத்தினுடைய கருத்து என்ன? தௌஹீத் ஜமாத் இந்த கூட்டணியை எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பெரிதாக கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏன்னு சொன்னால், தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்திருப்பது அதிமுக என்றாலும் பாஜகவினுடைய பினாமி ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். கூட்டணி குறித்த நிலைப்பாட்டைத்தான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்களே ஒழிய, பாமகவுக்கு 7 தொகுதி, பாஜகவிற்கு 5 தொகுதி என்று கூட்டணி விபரங்களை அதிகாரப்பூர்வமாகத்தான் அறிவித்திருக்கிறார்களே ஒழிய, யதார்த்தமாக நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அதிமுகவை பொறுத்தவரை பிஜேபியோடு அவர்கள் எப்போதோ கூட்டணி சேர்ந்து விட்டார்கள். மறைமுகமாக அவர்கள் கள்ள கூட்டணி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் பல்வேறு கொள்கை நிலைப்பாடுகளிலேயும் முடிவுகளிலேயும் அதிமுகவிற்கென்று ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் என்ன நிலைப்பாடு இருந்ததோ, அது ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு தன்னுடைய கட்சியையும் அரசையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டது, கள்ள கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறது என்பதை நமது ஜமாத்தினுடைய அதிகாரப்பூர்வ வார இதழான உணர்வு பத்திரிகையில் பல கட்டங்களில் நாம் எழுதியிருக்கிறோம். காவி கொடியாக மாறும் அதிமுக கொடி என்றெல்லாம் பல்வேறு தலைப்புகளில் நம்ம ஜமாத்தினுடைய வார இதழான உணர்வு பத்திரிகையிலையும் இது குறித்து நாம் தெளிவாக பல கட்டங்களில் எழுதியிருக்கிறோம். பிஜேபியோடு இவர்கள் கள்ள கூட்டணி வைக்கவில்லை என்று சொன்னால் என்றைக்கோ இவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் பறிப்போய் இருக்குமே. சில எம்எல்ஏக்கள் அரசிற்கு அளித்த ஆதரவை வாபஸ் வாங்கி கொள்ளும்போது ஆட்சி களையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ ஆட்சி களையக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை சென்ற போது அப்போதே தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பாஜகவோடு கள்ள கூட்டணியை அப்போதே துவங்கி விட்டார்கள். பல்வேறு வகையில் மறைமுகமாக பிஜேபிக்கும் அது சார்ந்த மத சித்தாந்த ரீதியிலான கொள்கைகளுக்கும் தங்களுடைய ஆதரவை அவர்கள் வழங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான் இதில் உள்ள விஷயமே தவிர, பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்திருப்பதில் புதுசாக ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உண்டான எந்த அம்சமும் இதில் இல்லை. ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டங்களில் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன வாக்குறுதி அளித்தாங்க? நான் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன், பிஜேபியோடு கூட்டணி வைத்தது மிகப்பெரிய தவறு, தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கிறது, ஆகவே இனி பிஜேபியோடு கூட்டணி என்கிற தவறை என் வாழ்நாளில் ஒரு காலத்திலையும் செய்ய மாட்டேன், இனி எந்த காலகட்டத்திலையும் பிஜேபியோடு கூட்டணி கிடையாது, இப்படி ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்களா இல்லையா? பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை வரும் மக்களவை பொது தேர்தலில் நீங்கள் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? இதைவிட பெரிய துரோகம் வேறு என்ன இருக்க முடியும்? இதைவிட பெரிய துரோகம் இருக்க முடியுமா? அப்போ ஜெயலலிதா வழியில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கொள்கையில் அவர்கள் உறுதியாக தெளிவாக இருப்பார்களே, ஆனால் எப்படி பிஜேபியோடு அவர்கள் கூட்டணி வைத்திருப்பார்கள்? அதிமுகவிற்கென்று என்ன கொள்கை இருந்ததோ அந்த கொள்கையும் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள். அது போக பிஜேபியோடு கள்ள கூட்டணியையும் எப்போதோ இவர்கள் துவங்கி விட்டார்கள். அதை இந்த மக்களவை தேர்தலை முன்னிட்டு அதற்குண்டான தொகுதி பேரம் ஒதுக்கீடு இந்த பேச்சுக்களை எல்லாம் எப்போதோ துவங்கி விட்டார்கள். அதிகாரப்பூர்வமாகத்தான் நேற்று அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் நம்ம அதிமுக பாஜக உறவு தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பாமக தற்போது பாஜகவோடு கூட்டணி சேர்கிறார்கள். இந்த பாமகவை பொறுத்தவரையிலையும் காலத்திற்கேற்ப நிறம் மாறிக்கொள்ளக்கூடிய, கொள்கை மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தான் என்பதை பாமகவினுடைய வரலாறு தெரிந்தவர்கள் தெளிவாகவே அறிவார்கள். ஏன்னா நம்ம ராமதாஸ் அவங்க என்ன ஆரம்ப காலகட்டத்திலலாம் என்ன சொன்னாங்க, அது ஒரு அரசியலில் பங்கெடுக்காத கட்சியாக இருந்த நேரத்தில் பழனி பாபா அவர்களோடெல்லாம் சேர்ந்து தங்களுடைய கட்சியை தெரு தெருவாக வளர்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சொன்னாங்க, நாங்கள் எந்த காலத்திலையும் அரசியலில் நிற்க மாட்டோம், உங்களிடத்துல எங்களுக்கு ஓட்டு கேட்டு வரமாட்டோம், அப்படி நாங்கள் ஓட்டு கேட்டு வந்தால் எங்களை செருப்பால் அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாங்களா? அது காற்றில் பறக்க விடப்பட்டது. பதவி ஆசைகளும் அதிகார மோகமும் வருகின்ற பொழுது தாங்கள் எதை சொல்லி தங்களுடைய கட்சியை வளர்த்தார்களோ அதை காற்றில் பறக்க விட்டுவிட்டு அரசியலில் ஓட்டு கேட்கறதுக்கு வரத்தான் செஞ்சாங்க. அரசியலில் நின்றார்கள், எம்பி பதவிகளில் நின்றார்கள், எம்எல்ஏ சீட்டில் நின்னாங்க,
மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கத்தான் செஞ்சாங்க. இது ஒரு விஷயம். சில மாதங்களுக்கு முன்பாக கூட பத்திரிகையாளர்கள்லாம் கூட்டணி தொடர்பாக ராமதாஸ் அவர்களிடத்திலையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடத்திலையும் கூட பேட்டி கேட்குறாங்க. அப்போதெல்லாம் இவர்கள் என்ன சொல்லி வந்தாங்க, ராமதாஸ் அவங்க என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பு என்ன? பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கு கீழே ஒன்றும் இல்லை, சைபருக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த மார்க் தான் கொடுப்பேன். அவ்வளவு மோசமான ஆட்சின்னு சொல்றாங்க. அது சந்தேகமே இல்லை. என்ன சாதிச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க இவங்க? நான் சொல்றது இந்திய மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, எல்லா மாநிலத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கமே இந்திய புகுத்துறது தான், இந்துத்துவ கொள்கை. இதுதான் இந்தியா. ஹிந்து, ஹிந்தி, இந்தியா, இதுதான் அதனுடைய கொள்கை. இது வேற என்ன சாதிச்சிருக்காங்க? இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது. இப்போ பாஜகவோடு ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நிலையில 0க்கு கீழே நான் தேடிங்கிறேன். அதுக்கு மதிப்பெண் போடுறதுக்கு இப்ப அதுவும் கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட வரும் பாராளுமன்ற தேர்தல கூட்டணி வைக்காதா? 100க்கு 200 விழுக்காடு கூட்டணி வைக்காது. சோ திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்ல, தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த முறை உறுதியா வந்திருக்கீங்க. பிஜேபியோடலாம் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம். எத்தனை தடவை தான் இதை நாங்க சொல்றது? பிஜேபியோடு கூட்டணி கிடையாது கிடையாது என்பதை எத்தனை முறை நாங்கள் சொல்வது? வேணா பத்திரம் எழுதி தரவா என்று பேட்டி எடுக்கிற பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்டாங்க. அதுதான் முன்னால சொன்ன கார் உள்ளளவும், கடல் நீர் உள்ளளவும், பார் உள்ளளவும், பார் இல்ல பார் உள்ளளவும், பைந்தமிழ் உள்ளளவும், திமுக அண்ணா திமுக திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு எத்தனை தரம் சொல்றது உங்களுக்கு? ஒரு பத்திரமே எழுதி கொடுத்துட்டோமா உங்களுக்கு கையெழுத்து போட்டு? கேள்வி கேட்க மாட்டேங்குது. இப்ப கூட சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள் அப்போதே பத்திரம் போட்டு இருப்பார்கள், ஆனால் இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைச்சிருக்கும், நன்மை கிடைத்திருக்கும் என்று கேலியாக கிண்டலாக கருத்து தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு தான் நிலை இருக்கிறது. அப்போ அப்படி சொன்னவங்க தானே பாஜகவோடு கூட்டணி கிடையாது. இதை நீங்கள் பல முறை கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். இதை வேண்டுமானால் நான் பத்திரம் போட்டு எழுதி தரேன்னு சொன்னவங்க கொள்கையிலிருந்து கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாரு? எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? இல்ல நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா? நிதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா? சூட்கேஸ் ஜெயலலிதா படம் சூட்கேஸ் வச்சுக்கிட்டு அறிக்கை தரையாச்சு தெரிஞ்சிடுமா அவருக்கு? ஒண்ணுமே தெரியாது. ஜெயலலிதா அப்படிலாம் இவங்களை தேர்வு செய்யல. ஜெயலலிதா தேர்வு செய்த அமைச்சர்கள் ஒன்னும் தெரியக்கூடாது. ஒன்னும் தெரியாதவனா ஜெயலலிதா அமைச்சரவையில மந்திரியா இருந்தாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. இப்ப பண்டுட்டி ராமச்சந்திரன் விஷயம் தெரிஞ்சவர், அவர் தான் ஜெயலலிதா மந்திரி சபையில சேர்க்கல. என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு? ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான் ஜெயலலிதா தேர்வு செய்ய கையெழுத்து போடணும், காலில் விழணும், காலில் விடணும், டயரை நக்கணும். இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி. நம்மளுடைய தலையெழுத்து அப்படி இருக்கு. இவங்க தமிழ்நாட்டை கிட்ட கொடுத்து நிர்வாகம் பண்ணிய அவர்களிடத்துல கூட்டணி தொடர்பாக அதிமுகவோட கூட்டணி வைப்பீங்களாங்கலாம் கேட்கும்போது, அதிமுகலாம் ஒரு கட்சியா? அதுல உள்ள நபர்கள் எல்லாம் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்கள், சுய சிந்தனை இல்லாதவர்கள். இவர்களோட நாம போய் எப்படி நிக்க முடியும், கூட்டு சேர முடியும் என்கிற அளவிற்கு இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல. அத்தகைய அதிமுகவை சார்ந்த பிரபலங்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் வெட்கி தலை குனியக்கூடிய அளவிற்கு பல கேள்விகளை காரசாரமா கேட்டவர் தான் அன்புமணி. மானம் கெட்டவனுங்க அவனுங்கெல்லாம். பள்ளிக்கூடம் கொடுக்க துப்பு இல்ல. இங்க இருக்கிற ஆஸ்பத்திரிய ஒரு நெடுஞ்சாலை என்றால் வளர்ச்சி தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த நெடுஞ்சாலை வளர்ச்சி கிடையாது. இது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வளர்ச்சி, தவிர மக்களுக்கு வளர்ச்சியோ யாருக்கும் வளர்ச்சி கிடையாது. இல்ல மானங்கட்ட அரசாங்கம் இதெல்லாம். இங்க இருக்கிற கம்பெனியில ஆஸ்பத்திரி போய் காட்ட காரி முடியும் இந்த ஆஸ்பத்திரியில. ஆனா இருக்குது எலெக்ஷன் நேரத்துல இவங்க இருக்கு மக்கள் ஒரட்டு அடிக்க போறாங்க பாருங்க. டெபாசிட் ஒருத்தனோட டெபாசிட் கிடைக்காது. அதெல்லாம் இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து, ஒண்ணுமே தெரியாம, நிர்வாகம்னா என்னன்னு தெரியாம, சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியாம, தெரிஞ்சதெல்லாம் எவ்வளவு லஞ்சம் எவ்வளவு பணம், இதுதான். ஏதாவது ஒரு மானம் ஈனம் ஏதாவது இருந்தா ராஜினாமா பண்ணுவார். ஆனா அவருக்கு எதுவும் கிடையாது, பண்ண மாட்டார். அவருக்கு பதவி இருக்கணும். எவ்வளவு பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை.
தமிழ்நாட்டு உரிமைகள் போனாலும் கவலை இல்லை, தமிழ்நாடு அழிஞ்சாலும் கவலை இல்லை, நான் பதவியில் இருக்கணும், பொறுப்புல இருக்கணும். மக்களுடைய செல்வாக்கு இல்ல. அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதியில டெபாசிட் இழப்பார். அந்த அளவுக்கு மக்கள் கோபத்துடன் இருக்கின்றார்கள். ஆனா இப்போது 7 தொகுதி கொடுக்குறாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொன்ன உடனே கொள்கைகளை எல்லாம் மறந்து முன்பு என்ன சொன்னோம் என்பதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்கிற நினைப்பில் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. இதில் தௌ ஜமாத்தை பொறுத்தவரையிலையும் தேர்தலில் தௌ ஜமாத் எடுத்திருக்கிற நிலைப்பாடு, நாங்கள் யாருக்கு ஆதரவு என்று சொல்ல மாட்டோம், இவர்களுக்கு ஓட்டு போடுங்க என்று மக்கள் மத்தியில் சொல்ல மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டை எப்போதும் நாம் எடுத்து அது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் பொது வெளியிலையும் அறிவித்திருக்கிறோம். ஆனால் இப்போது நாங்கள் ஒன்றை மாத்திரம் தெளிவாக சொல்லிக்கொள்ள முடியும். தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு முஸ்லீமும் பிஜேபியையோ பிஜேபியோடு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளையோ ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். ஏனென்றால் பிஜேபி பாஜக கட்சி முஸ்லீம் சமுதாயத்திற்கு செய்திருக்கிற துரோகம், செய்து கொண்டிருக்கிற துரோகம், அது ஒருபோதும் மறக்கவே முடியாத அளவிற்குண்டான துரோகம். இந்த விஷயத்தில் தமிழக முஸ்லிம்கள் தெளிவாக இருப்பார்கள். இந்த கூட்டணி வெல்லாது. மானமுள்ள உணர்வுள்ள எந்த முஸ்லிமின் ஓட்டையும் தற்போதைய அதிமுக பாமக பாஜக கூட்டணி பெறாது. பாஜகவிற்கும் முஸ்லிம்களின் ஓட்டு இல்லை, பாஜகவோடு யார் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் எங்களின் ஓட்டு இல்லை என்பதை தமிழக முஸ்லிம்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இதுதான் நாம் இது தொடர்பாக சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம்.